ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, உண்மையை நம்ம வந்து கர்நாடகா சுற்றி பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜோ ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மூதீஸ்வரர் டெம்பிள் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சிக்மங்களூர் சுற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சிக்மங்களூரில் வந்து ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணுற போல் இருக்கும். மொத்தம் வந்து 5 days ரைட் பண்ண போகிறோம் இப்போது. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வாய்ஸ் கொடுத்து போடுறது. ஸோ இந்த 5 நாள் என்ன நடந்தது அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த 5 days வந்து எவ்வளோ பெட்ரோல் போட்டோம், எங்கெங்கே ஸ்டே பண்ணோம், எவ்வளோ ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, ஒரு ஆளுக்கும் சாப்பாடு எவ்வளோ ஆச்சு, எல்லாமே கிட்டத்தட்ட மோஸ்ட்லி சொல்லிடுவேன் இதிலே. அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாட்பாட்டாக தான் வீடியோ போட போகிறேன். ஏன் அப்படின்னா 5 days என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து இந்த ஒரே வீடியோவில் என்னால் போட முடியாது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து பாட்பாட்டாக தான் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜோ ஃபால்ஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்ட் 2ல் வந்து மூதீஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறமா வந்து பார்ட் 3 வந்து சிக்மங்களூரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் பார்ட் 1 ஜோ ஃபால்ஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் வழக்கமாக வெளியே போனால் பூஜை போகிற கோயிலில் தான் இருக்கோம். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் ஹைவேல தான் இருக்கோம். சாப்பிட்ற டைம் ஆச்சு அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்தியிருக்கோம். அதாச்சு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வந்து தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டாப்பாக வந்திருக்கோம் 130 கிலோமீட்டர். டைம் பார்த்திங்கன்னா 12:50 ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் வந்து டீ சாப்பிட்டோம். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டீ வந்து ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 6 ஆகுது. ஒரு நல்ல குட்டி தூக்கம் போட்டுட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 4 மணிக்கு வந்தோம். ஸோ 2 ஹவர் நல்லா தூக்கம் தூங்கிட்டு அதோடு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் டயர்டு தான். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து டியூக்குக்கு வந்து லூப் அடிச்சிட்ருக்கோம். லூப் அடிச்சுட்டு அதில் எல்லா வண்டியுமே லூப் அடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தான் வந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கி எழுந்து கிளம்புன இடம். கொஞ்சம் சேஃப்டியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து டோல்கேட். கரெக்டாக இங்கே வந்து வரும்போது வந்து ஒரு 7 ஆகிடுச்சு. 7 இங்கே வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அதிலே வந்து இங்கேருந்து ரைடே ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ நைட்டெல்லாம் வந்து வண்டி ஓட்டினால எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய பிள்ளைன்கிட்ட வந்து பைக்கை கொடுத்துட்டேன். பையன் அவனும் நல்லா பிரித்து மேய்ஞ்சிட்டு தான் போயிட்டு இருந்தான். நல்லா வேகமாக போனோம். ஸோ எல்லாருமே வந்து 110 தான் போனோம். ரோடு காலியாக இருந்தனால கொஞ்சம் ஸ்பீடாக போனோம். மற்றபடி சும்மா உட்காந்துட்டு வரமே பின்னாடி, அதனால் வந்து ஆங்கிளாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ தூங்கலான்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ரைட் பண்ணும்போது தூக்கம் அவ்வளோ வரலை. அதனால தான் இது போல் வீடியோ எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு நின்று இருக்கோம். மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நின்று இருக்கோம். கிட்டத்தட்ட 12 ஹவரில் வந்து நாங்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். கர்நாடகாவில் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு பெட்ரோலை போட்டு அதில் கிளம்பிட்டோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி கர்நாடகாவில் வந்துட்டோம். ஜோ ஃபால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும். என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து விநாயகர் சதுர்த்தி தான் வந்து கிளம்புனோம். ஸோ உங்களுக்கே தெரியும் கர்நாடகாவில் பெங்களூரில் எந்த அளவுக்கு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கொடியோ, வரவேற்கத்தக்க இந்த கொடி இது போலலாம் நிறைய இருந்துச்சு. நல்லா கிராண்டாகவே பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து டிஜே, லைட் செட்டிங், மேளத்தலலாம் வச்சு நல்லா செலிப்ரேஷன் பண்ணாங்க. போகிற வழியில் வந்து செம்ம மழைங்க, நல்லா மழை வந்துச்சு. அதோட சின்ன கிளிப் இது. பார்க்க சின்ன ரோடாக இருந்தாலும் ரோடு வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்லா இருந்துச்சு மீன்ஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டதுனால வந்து மழை பெஞ்சு ரோடெலாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. வர வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. நல்லா இருந்த ரோடெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணிவிட்டு நானும் வேகமாக கிளம்பிட்டோம். என்னடா திரும்பி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்டு இருந்துச்சு. ஜோ ஃபால்ஸோட
இந்த ரூட்டில் என்னென்ன ப்ளேஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து போர்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து நாங்கள் பைக்கை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது என் பைக்கும் கூட வந்து என்எஸ் மட்டும் தான் வந்துச்சு. பின்னாடி வந்து டியூக்கும் V3 வந்து ரூட்டு மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அதனால் இங்கே நின்றுட்டு வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து இங்கே நின்றுட்டோம். எடுத்தோடனே ஆரம்பிச்சாச்சா, அந்த ஃபோட்டோ தான் எடுத்த எல்லா ஃபோட்டோவில் வந்து நான் இந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். பார்க்க உண்மையாக நல்லாயிருக்கும். வந்து ஜோ ஃபால்ஸ் கிளம்பிடுவோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 ஆகுது. வெல்கம் டு ஜோ ஃபால்ஸ். ஒரு வழியாக நம்ம வந்து ஜோ ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான், கொஞ்சம் நாங்கள் கணிச்ச டைமிங் படி ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து 1 கிளம்பிடணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்ததே வந்து 1:30 தான். தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து அந்த பில்டிங் தான் போகிறோம். அந்த க்ரீன் கலரில் ஒரு சின்ன பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பில்டிங் தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு அனான் சைடு வியூ பார்க்கலாம். இந்த ஃபால்ஸு, டபுள் ஃபால்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் ஒரு வீடு போல் ஒன்று தெரியுது. அது வந்து பழைய ஹோட்டல். அது வந்து பழைய ஹோட்டல். இப்போ வந்து ஒரு பிளேஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து தான் நாங்கள் அங்கே தான் போகலான்னு ட்ரை பண்ணோம். அங்கே போக முடியல. என்ன விஷயன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப புகை வந்துச்சு. சொன்னல மழை வரும் அப்படின்ட்டு. இதுதான். அமேசிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து மழை பெஞ்சு விட்டதுன்னா வந்து ரொம்பவே க்ரீன் ப்ளேஸாக மாறிடும். அதுதான் வந்து நேச்சுரலோட வந்து அழகே. இந்த வீடியோ வந்து மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்குறது வேஸ்ட்டு தான். ஒரு சில லக் இருந்தால் தான் வந்து. அவ்வளோதாங்க. வந்து ஜோ ஃபால்ஸை பார்த்தாச்சு. இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனான் சைடு போக வந்து ஒரு வழி இருக்குது. அந்த சைடு வந்து ஒரு வியூ பார்க்கலாம். அதனால் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து யூடியூன் எடுத்து அப்படியே போகணும். மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கீழே இறங்கி இந்த சைடு வந்து பார்த்துட்டு போங்க. உண்மையாகவே நல்லாயிருக்கும் ப்ளேஸ் பார்க்க. ஒரு பிரிட்ஜு இருக்கும். ஒரு பிரிட்ஜு தாண்டி போகணும். பிரிட்ஜிலேருந்து வியூவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போகாதீங்க. இங்கேருந்து வந்து ரைட் எடுத்து உள்ளே போனோம். இதுதான் அனான் சைடு போக வேண்டிய பிரிட்ஜு. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்க. போகும்போது வீடியோ ஃபோட்டோ எடுக்கலை, வரும்போது எடுத்தோம். வீடியோவோட கடைசியில் வந்து இங்கேருந்து எடுத்த ஃபோட்டோ, ஜோ ஃபால்ஸில் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து நான் வீடியோவோட கடைசியில் போடுறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த ஃபால்ஸில் வர தண்ணி. இது ஃபால்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே நம்பர் 2ல் இருக்குது. செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன் அந்த சைடு பார்க்கலாம், ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து அந்த ஹோட்டல். இப்போதைக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து ரன்னில் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து இது உள்ளதை போய் தான் இங்கேருந்து தான் ஒரு வியூ பார்க்க போகிறோம்.
ஆனால் மேப்பில் பார்த்தா இன்னமும் 2 போல் தான் இந்த ஹோட்டலில் காட்டுது. பட் ஆனால் வந்து இந்த ஹோட்டல் வந்து அவைலபிளாக கிடையாது. எந்த ஒரு வியூவும் பார்க்க முடியாது. அதை தான் வந்து இங்கேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோவில். எல்லாருமே வந்து இங்கே பைக்கை நிறுத்திட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோம். அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப மிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கிளியராக பார்க்க முடியல. இங்கே வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்கே ஹோட்டல் நடத்துகிறவங்க வந்து யூடியூபர்ஸ்லாம் வந்து இங்கேருந்து தான் வந்து வீடியோ போடுற போல் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்துட்டு இதுதான் வந்து நான் சொன்ன பிளேஸு. ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் சொன்ன பிளேஸு. இங்கேருந்து வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து பேக் சைடில் போனீங்க அப்படின்னா வந்து 10 ரூபா வந்து டோக்கன் போடுவாங்க. பார்க்கிங் சார்ஜ் தான் அது வந்து 10 ரூபா டோக்கன் போட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். எங்களுக்கு டைம் ஆச்சுனால வந்து நாங்கள் உள்ளே போகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மிஸ்ட்டு. இதில் வந்து என்னென்ன வந்து அது உள்ளே போனால் வந்து போட்டிங் இருக்குது. போல் வந்து நிறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு வந்து நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இங்கே வரவங்க யாராக இருந்தாலும் வந்து நிறைய டேம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குளிக்க ப்ளேஸும் இருக்குது. நிறைய வந்து எங்கெங்கே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றது நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ வந்து முகதீஸ்வரர் டெம்பிள் வரை போனோம். அடுத்த பார்ட்டில் வந்து முகதீஸ்வரர் டெம்பிள் வீடியோ பார்ப்போம். இதோட ஜோ ஃபால்ஸோ வீடியோட முடியுது. ஸோ டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்டு